பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் வாழ்கிறோம். இந்த கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்றும், கடைசி நாட்களில் ஒரு தேவ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆகவே காலத்தை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியமாகும். தேவ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், நற்குணத்தை காத்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை வசனத்தை கவனித்து அதன் மேல் வாஞ்சையாயிருங்கள். 2 பேதுரு 1:19, பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்து பரிசுத்தமாய் வாழுங்கள். வெளிப்படுத்தல் 22:10-11, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். மார்க்கு 13:33, சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 பேதுரு 3:9, பரலோக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். 1 தீமோத்தேயு 6:19, திருப்தியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். போதும் என்கிற மனது ஒவ்வொருவருக்கும் தேவை. 1 தீமோத்தேயு 6:7 வசனங்கள். இதன்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ஆவியானவர் உதவி செய்வார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.